இந்த உலகின் மூலை முடுக்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது. இனம், ஜாதி, மொழி, தேசியம் என்பதையெல்லாம் தாண்டி இன்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்களை விட பல மடங்கு அதிகமாக பெண்களே இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஷஹாதாக்களை பார்ப்போம். தனது நண்பன் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன் என்று சொன்னதை கேட்டு உள்ளம் உருகிப்போன ஒரு சகோதரர். இது ஸ்டீவன் வைட்டமன். நான் ஸ்டீவனை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றேன். நாங்கள் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையாக அவர் முஸ்லிமாவதை நினைத்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் சகோதரத்துவத்தை மேலும் உறுதியாக்க விரும்புகிறேன். நான் ஷஹாதாவை அரபிக்கில் சொல்லப் போகிறேன். நீ ஒவ்வொரு வார்த்தையையும் திருப்பிச் சொல்லு. பிறகு டச்சில் இதை மறுபடியும் சொல்வோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரசூலு அல்லாஹ். Ik getuig dat er geen God is, behalve Allah. En ik getuig dat Mohammed de boodschap en profeet is van Allah. Takbir! அடுத்ததாக ஒரு பள்ளியில் காவல் காத்த ஒரு செக்யூரிட்டி கார்டு இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் கூறும் சொற்களை அவதானியுங்கள். நம்முடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு ஷஹாதா சொல்ல போகிறார். நான் சாட்சி சொல்கிறேன், நான் சாட்சியம் அளிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர. மேலும் சாட்சி கூறுகிறேன், சாட்சி அளிக்கிறேன், முகமது அவர்கள் அவனின் அடிமையும் தூதருமாவார். தக்பீர். Excuse me, I'm a very emotional person. This is a very special night for me. Very special to be with my brothers. And I just want to say to all of you guys, you know, the love that I get here is unconditional. It's unconditional. Every last one of you gentlemen who I meet at the door, who I greet at the door, from my heart, I truly mean you are my brother. That is my love that I have for you. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. تكبير. அடுத்ததாக நோர்வேயைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்ட போது அவரின் உள்ளம் கலங்கிய நிலையை பாருங்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்கள் அனைவருமே உங்கள் சகோதரர்கள் தான். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று எங்களுக்கும் கூட ஒரு சகோதரர் கிடைக்கப் போகிறார் மார்க்கத்தில். நான் கூறுவேன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி கூறுகிறேன், இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர, இன்னும் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதுவராவார். تكبير. அடுத்து வரப்போகும் இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஒரு கத்தோலிக்க சகோதரி இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து நபிகளாரை பற்றி பேசும் விடயங்கள் நம்மை கண்கலங்க வைக்கிறது. இயேசு இறைவனின் தூதர் என்று நம்புகிறீர்களா? ஆமா, நான் அதை நிச்சயமாக நம்புகிறேன். அது என் மதத்திற்கு எதிராக இருந்தாலும், ஆனால் அது கத்தோலிக்கர்கள் நம்புவதை விட பல மடங்கு லொஜிக்கலாக உள்ளது. நீங்கள் இறைத்தூதர் முகமதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இறைவன் அவருக்கு அருள் செய்யட்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன், அருள் செய்யட்டும் அவரை பின்பற்றுவர்கள் மீது. அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் என்னை அள வைக்கிறீர்கள். You mentioned Jesus, I didn't cry, but I cried when you mentioned his name. That's how I care. As soon as you said Muhammad, it hit me right here in my heart. Oh. And it happens all the time, by the way.
he's such a religious person. What he done for his people, you know. இந்த கத்தோலிக்கராகவே வளர்க்கப்பட்ட இந்த சகோதரி இவ்வளவு மனமுருகி பேசுவதற்கான காரணம் அவருடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான். மகளின் வழியாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட இவர் இஸ்லாத்தின் உண்மைகளையும் நபிகளாரை பற்றிய உண்மைகளையும் புரிந்து கொண்டார். எனவேதான் நபிகளாரை பற்றி பேசும்போது அவர்களுடைய வரலாற்றை நினைக்கும் போது எவருக்கும் கண்களில் கண்ணீர் உருவாகும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் எப்படி ஒரு புரட்சி தியாகியாக நபிகளார் வாழ்ந்தார்கள் என்பது அவரை படிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் புரியும், கண்களை கலங்க வைக்கும். பிறகு அந்த சகோதரி இந்த தாவாவை செய்து கொண்டிருந்த சகோதரர்களிடமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. الله أكبر.